இதெல்லாம் நீ சாப்பிடலனா நான் உன் மேல முட்டிண்டு செத்து போயிடுவேன் பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. வந்துட்டியா? சாப்பிடு பிள்ளையாரப்பா. நல்லது குழந்தாய், நான் உண்டு விட்டேன், நீ சாப்பிடு. சும்மா தொட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்றியா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படியா? சரி, சாப்பிட்டு விடுகிறேன். பிள்ளையாரப்பா. நம்பி, எல்லாமே சாப்பிட்டாரு. என்னடா கதை இழக்கிற? என்னது? பிள்ளையார் எப்ப வந்தாரு, எப்ப தின்னாரு, யாருக்கிட்டடா போய் சொல்ற? சட்டம் போட்டு பேசாதடா, இதயமே நின்னு போல இருக்குது. உனக்கு அது ஒண்ணுதான்டா குறைச்சல். இவன் உள்ளேயே உட்கார்ந்து எல்லாம் தின்னுட்டு நம்ம கிட்ட வந்து போய் சொல்றான்டா. ஆமா, 4 போட்டா தான் சரி வரும். என்ன ஆச்சு? ஏன் குழந்தைய மிரட்டுறேன்? பிள்ளையாண்டா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான் தெரியுமா? கொண்டு வந்த பட்சணத்தை பூராவும் இவனே தின்னுபிட்டு பிள்ளையார் சாப்பிட்டதா போய் சொல்றான். ஏண்டா கண்ணா, அப்படியா சொன்ன? ஆமாமா, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமான போய் சொல்றான்னு. அப்படி எல்லாம் சொல்லாதே. குழந்தைகிட்ட பொறுமையா கேட்டா உண்மையை சொல்லுவா. கண்ணா, நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டா. என்னடா நடந்தது, உண்மையை சொல்லிடு. ஐயோ, பிள்ளையார் தாமா சாப்பிட்டாரு. ஐயோ, அதையே சொல்லி சாதிக்கிறானே. கண்ணா, பட்சணத்தை கீழே போட்டியா இல்ல யாரான பறிச்சுன்னு போயிட்டாளா? உண்மையை சொல்லிடுறா. ஏமா நீயும் பிராணன் வாங்குற? பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். குறுக்கலையா உங்க பிள்ளையாண்டா? எல்லாத்தையும் நான் கேட்டுதான் வரேன், நான் விசாரிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. டேய் நம்பி, என்னடா நடந்தது? பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. பாத்தீங்களா உங்க பிள்ளை உங்ககிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, எல்லாத்தையும் இவனே தின்னுட்டு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுடா, யார் சாப்பிட்டா? ஆமாப்பா, பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. மறுபடியும் அதையே சொல்றானே. இந்த வயசுல பெத்த தாவப்பட்டே போய் சொல்றானே. உன்னை நான் விட மாட்டேன். உண்மையை சொல்றா. சொல்லு. நான் போய் சொல்ல மாட்டானா? ஏன்னா பூஜைக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. என்ன யோசிக்கிறேன்? நம்பிக்கிட்டே நைவேத்தியத்தை கொடுத்து விடு. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை நேத்திக்கு வாங்கி நாடி போறாதா? எதுக்கு அவனை எப்படி சோதிக்கிறேன்? இந்த பாரு, தர்மகர்த்தா கூட கோயில் விஷயமா முக்கியமா பேச வேண்டியிருக்கு. நம்பி. என்னப்பா? என்னப்பா? இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிரு. நிஜமாவா? நிஜமா தாண்டா. இந்தா. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். இதே எடுத்துக்க, போயிட்டு வா. ஐயா, இன்னைக்கும் பிள்ளையாரு எங்க கையால தான் சாப்பிட போறாரு. பிள்ளையாரப்பா, பாத்தியா, இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இந்த பச்சனை எல்லாம் உனக்கு தான், வந்து சாப்பிடு. தெரியுமா,
எங்க அப்பாவே இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ண சொல்லி அமிச்சாரு. நேரமா இருக்கு, வந்து சாப்பிடு. என்ன நீ, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. வந்து சாப்பிடு பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, ஏன் வர மாட்டேங்கிற? நேத்து வந்து சாப்பிட்டு போனல, அதே மாதிரி இன்னைக்கும் வாயேன். இப்ப நீ வரல, நான் நேத்து மாதிரி முட்டிப்பேன். குழந்தாய், நம்பி, பிள்ளையாரப்பா, என்ன வேண்டும்? பிள்ளையாரப்பா வந்துட்டியா? நீ எங்க வரமாட்டியோ நினைச்சேன். நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த பச்சனத்தெல்லாம் சாப்பிட்டல, யாருமே நம்பல. அப்பா நீ அடி அடின்னு அடிச்சாரு. என்னை அடிக்கிறச்ச நீ வந்து தடுத்துருக்கலாம்ல. சாப்பிடுது நீ, அடி வாங்குது நானா? சரி சரி, வந்து சாப்பிடு. நீ ரொம்ப பசியோட இருப்ப. நம்பி, இனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். அப்ப சரி, நீ சாப்பிடு. ஏன், நீயும் என்னுடன் சாப்பிடக்கூடாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேறு என்னதான் வேண்டும்? எனக்கு புத்தி வேணும். எல்லாருமே நீ மக்கு மண்டுன்னு சொல்றா. உன்னை எல்லாருமே ஞான விநாயகர்னு சொல்றாங்களே, எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தாங்க. அவ்வாறே ஆகட்டும். நம்பி, வேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக. எம்மை பற்றியும் எந்தை ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும். தேவாரம், திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக. தமிழ் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும்.